ராசிபுரம் அருகே சட்டவிரோதமாக பாறைகளை வெட்டி விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் சானார்புதூரில் மாயக்கண்ணன் என்பவரது நிலத்தில் செங்குட்டவன் என்பவர் சட்டவிரோதமாக சுமார் 20 அடி ஆழத்திற்கு பாறைகளை வெட்டி விற்பனை செய்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பெயரில் நிகழ்விடத்திற்கு சென்ற மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரியிடம் கனிம வள கொள்ளையர்கள் வாக்குவாதம் செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் பெரும் புள்ளிகளின் ஆதரவுடன் கனிம வள கொள்ளைகள் அதிகரித்ததுடன் இதுகுறித்து கேள்வி எழுப்பும் அதிகாரிகளை மிரட்டி பணிய வைப்பதும் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சும்மா நிக்கிற வண்டி எப்படி சார் நீ சீஸ் பண்ணுவீங்க? யார் சார் எடுப்பாங்க? பட்டா இடத்துல அனுமதி இல்லாம பண்றவங்க எப்படி சார் எடுப்பாங்க? எப்படி பட்டா சும்மா வண்டியே நான் சம்பந்தமே இல்லாம ஆபீஸ்ல வந்து சும்மா நிக்கிற வண்டி நான் எடுக்கிறது நான் எங்க சார்? ஏன் சார் நீங்க வேற தப்பு சொல்லாதீங்க. என்ன தப்பு மேல பேசுறீங்க. என்ன எது நீங்க சொல்ல என்ன நாங்க தப்பா சொல்றோம்? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதிதாக திறக்கப்படும் FL2 தனியார் மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தங்கள் அடையாள அட்டைகளுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பர்மா காலனி பகுதியில் கோயில், மருத்துவமனை, பேருந்து நிறுத்தம் உள்ள பகுதியில் மதுபான கடை திறப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்த பொதுமக்கள் மதுபான கடையால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள், கோயிலுக்கு செல்லும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் என வேதனை தெரிவித்தனர். விடியா திமுக ஆட்சியில் மதுபான கடைகளால் மக்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் பணிகள் முடிந்தும் இதுவரை திறக்கப்படாமல் இருப்பதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கானவர்கள் பயன்படுத்தும் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு பல நாட்கள் ஆகியும் இதுவரை திறக்கப்படவில்லை. இதனால் பேருந்தில் ஏற மழையிலும் வெயிலிலும் பொதுமக்கள் சாலையில் காத்திருக்க வேண்டிய அவலம் தொடர்கிறது. திறப்பு விழாவிற்கு விடியா திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு நல்ல நேரம் பார்த்து காத்திருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் சிறுபுழுவப்பட்டி பகுதியில் குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்த நிலையில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் பொதுமக்களை சந்தித்தார். சிறுபுழுவப்பட்டி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை குடியிருப்புகளுக்கு மத்தியில் கொட்டி வைத்துள்ளதாகவும் அதை அகற்றாத திறனற்ற திமுக அரசை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் வட மாநில தொழிலாளர்கள் மற்றும் அதிமுக கவுன்சிலர் தங்கராஜ் ஆகியோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார் அவர்களை மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இதையறிந்த அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி வி. ஜெயராமன் அவர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் அன்பகம் திருப்பதி, மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திமுக மாநகராட்சி அமைந்ததற்கு பிறகு குப்பைகள் அங்காங்கு குவிந்து குப்பைகளே அல்லாத ஒரு கொடூரமான நகரமாக டாலர் சிட்டி என்கிற பெயர் போய் குப்பை நகரம் என்கிற பெயர் பெற்று இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளிலிருந்து வருகிற வணிகர்கள், தொழிலதிபர்கள் அனைவரும் திருப்பூருக்குள் வந்து போனாலே நோய் தொற்று ஏற்பட்டு விடுமோ என்று அச்சம் ஏற்படுகிற சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. பல முறை மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து இது சம்பந்தமாக முறையிட்டிருக்கிறோம். இதுவரையிலே தெளிவான ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கப்படவில்லை.